தற்போதைய அண்மை தகவலை பார்க்கிறோம். பாகிஸ்தான் ராணுவ நிலை தகர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் ராணுவ நிலை குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருக்கிறது. எதிர்நாட்டு ராணுவ நிலையை கண்ணிமைக்கும் நொடியில் இந்திய வீரர்கள் தகர்த்திருப்பதாக அந்த செய்தி கூறுகிறது. தொடர்ச்சியாக இருதரப்பிலும் தொடர்ந்து தாக்குதல் பதிலடி இப்படின்னு தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய சூழல்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் ராணுவ நிலை குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருக்கிறது. இதனை செய்திருக்கிறது இந்திய ராணுவம். அது தொடர்பான ஒரு தகவலை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். அதிகாலையில் சற்று நேரம் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதாக ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். ஆனால் அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக எல்லையில் அத்துமீறிய தாக்குதல், பயங்கரவாதிகள் உட்புகிறது, அதை நாம தடுத்து நிறுத்துறது, இப்படியே நம்மளுடைய நடவடிக்கை இருந்தது. தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவ நிலை தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறது. இதில் அவர்களுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கௌதமி, கண்டிப்பாக எல்லை கோட்டு பகுதியில் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை பலப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே போல எல்லை மாநிலங்களில் பாகிஸ்தானில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த எல்லை மாநிலங்களில் பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலப்படுத்தியிருந்தாலும் கூட தொடர்ந்து பல வழிகளில் ஊடுருவி பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுடைய எல்லை கோட்டு பகுதிகளிலும் சரி அதே போல மாநிலங்களையும் ஒட்டி பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாகிஸ்தானுடைய ராணுவ நிலையை இந்திய ராணுவம் தகர்த்திருக்கிறது. குறிப்பாக இந்த இந்தியாவுடைய முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுடைய ராணுவ நிலையை என்பது தகர்த்திருக்கிறது. ஏற்கனவே அதாவது பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த பாகிஸ்தானுடைய ராணுவ நிலையை முப்படைகளும் ஒருங்கிணைந்து தாக்குதலை தகர்த்திருக்கிறது. அது குறித்தான காணொளிகள் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்குமே அதாவது பாக் ஆக்கிரமிப்பில் காஷ்மீர்ல இருந்த 9 தீவிரவாத முகாம்கள் மீது குறிவைத்து இந்தியா எப்படி ஒரு தாக்குதலை நடத்தி இருந்ததோ அதே போல தற்பொழுது பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த ஒரு ராணுவ நிலையை இந்தியா தகர்த்து இருக்கிறது. முப்படைகளும் ஒருங்கிணைந்து தொடர்ந்து எல்லைகளில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த ராணுவ நிலையை இந்திய ராணுவம் தகர்த்து இருக்கிறது. அதாவது அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் 3 தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து 9 தீவிரவாத முகாம்களை எப்படி குறிவைத்து ஏவுகணை மூலியமாக இந்திய ராணுவம் தகர்த்திருந்ததோ அதே போல தற்பொழுது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தானுடைய ராணுவ நிலையை இந்தியாவுடைய முப்படைகளும் ஒருங்கிணைந்து தற்பொழுது இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது.